அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலல் மப்ஊசி ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானியின் சிறப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, இந்த குர்பானியின் வரலாறு தாத்பரியம் என்ன என்று சஹாபா பெருமக்கள் வினவினார்கள். அதற்கு நபி அவர்கள், இது உங்களது தந்தை ஹல்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிமுறையாகும். பிறகு சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இதில் எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று வினவினார்கள். அதற்கு நபி அவர்கள், அந்த பிராணியின் ஒவ்வொரு முடிக்கு பகரமாகவும் ஒரு நன்மை கிடைக்கும் என்றார்கள். பிறகு சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, செம்மறி முடிக்கும் அந்த நன்மை கிடைக்குமா என வினவினர். அதற்கு நபி அவர்கள், ஆமாம், செம்மறியின் ஒவ்வொரு முடிக்கு பகரமாகவும் ஒரு நன்மை கிடைக்கும் என்றார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியின் முக்கியத்துவத்தையும் சிறப்புகளையும் முன்வைத்தே ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி கொடுத்து வந்தார்கள். அன்னலார் எப்போதும் குர்பானியை விட்டதே இல்லை. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 10 ஆண்டுகள் வசித்தார்கள். அவற்றில் விடாமல் குர்பானி கொடுத்து வந்தார்கள் என்று கூறினார்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்பானி நாட்களில் குர்பானியை விட வேறு எந்த அமலும் அல்லாஹ்விற்கு பிரியமானதாக இல்லை. மேலும் இந்த குர்பானி பிராணி நாளை மறுமையில் தனது கொம்பு, முடிகள் மற்றும் குளம்புகளுடன் வரும். மேலும் குர்பானியின் இரத்தம் பூமியின் மீது விழுவதற்கு முன்பே அல்லாஹ்வின் ஒப்புதலை பெற்றுவிடுகிறது. எனவே மன மகிழ்வுடன் குர்பானி கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்பானி பிராணி மறுமை நாளில் 70 மடங்கு பெருத்ததாக வரும். மேலும் நன்மைகள் நிறுக்கப்படும் தராசி தட்டில் அது வைக்கப்படும் என்று கூறினார்கள். அல்லாஹ் தஆலா புனித குர்ஆனில் கூறியுள்ளான், இவ்வாறு குர்பானி கொடுத்த போதிலும் அதன் இறைச்சியோ அதன் இரத்தமோ அல்லாஹ்வே அடைவதில்லை. மாறாக உங்களுடைய இறை அச்சம்தான் அவனை அடைகின்றது. அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழியை அறிவித்ததற்காக அவனுக்கு நீங்கள் குர்பானி கொடுத்து அவனை நீங்கள் பெருமைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறு அவற்றை அவன் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். நபியே, இவ்வாறு குர்பானி கொடுத்து நன்றி செலுத்துபவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் என்று கூறுகிறான். ஆகவே குர்பானி கொடுப்பதன் நோக்கம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதாகவும் அவனை மகிழச் செய்வதுமாகவே இருக்க வேண்டும். அப்படி நம்மிடம் மன தூய்மை இல்லை என்றால், அல்லது மன தூய்மையில் ஏதேனும் குறை இருந்தால், உதாரணமாக நாம் குர்பானிக்காக விலை உயர்ந்த நன்கு கொழுத்த பிராணிகளை வாங்கி அதை கொண்டு பெருமையோ கர்வமோ கொள்ள நினைத்தால், அல்லது மக்களிடம் தனது செல்வாக்கு, அந்தஸ்து முதலியவற்றை காண்பிக்க நினைத்தால், நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட குர்பானிக்கு எவ்வித பயனும் கிடைக்காது. மேலும் இப்படிப்பட்ட குர்பானிக்கு நன்மைகள் கிடைக்கும் என ஆதரவு வைப்பது வீணானதும் கற்பனைமே ஆகும். இன்னும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், இந்த 10 நாட்களில் செய்யப்படும் நற்காரியங்களை அல்லாஹ் பிரியப்படுவது போன்று வேறு எந்த நாட்களிலும் பிரியப்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் செய்யப்பட்ட வணக்கங்கள் இதர நாட்களில் செய்யப்படும் வணக்கங்களை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாகும். இந்த 10 நாட்களில் நோட்கப்படும் ஒரு நோன்பு ஓராண்டு நோட்கப்பட்ட நோன்புகளுக்கு சமமாகும். இந்த 10 நாட்களின் இரவுகளில் செய்யப்படும் வணக்கங்கள் லைலத்துல் கத்ர் இரவில் செய்யப்படும் வணக்கங்களுக்கு சமமாகும் என்று கூறினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவர் அரபா நாளில் நோன்பு நோட்பாரோ இது அவருடைய முந்தைய ஓராண்டின் சிறிய பாவங்களுக்கும் பிந்தைய ஓராண்டின் சிறிய பாவங்களுக்கும் பரிகாரமாக இருக்கும் என நான் அல்லாஹ் தஆலாவின் மீது ஆதரவு வைக்கின்றேன் என்று கூறினார்கள். அரபா, அதாவது துல்ஹஜ் பிறை 9ஆம் நாளில் அல்லாஹ் தஆலா ஹாஜிகளுக்காக ஒரு மாபெரும் கடமை, அதாவது அரபாவில் தங்குவதை கடமையாக்கினான். மேலும் நமக்காக இந்த 9ஆம் நாளில் நஃபிலான நோன்பை பிரத்யேகமாக நிர்ணயம் செய்தான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், அல்லாஹ் தஆலா அரபாவுடைய நாளில் தனது எத்தனை அடியார்களை நரகிலிருந்து விடுதலை செய்கிறானோ அத்தனை அடியார்களை வேறு எந்த நாளிலும் விடுதலை செய்வதில்லை. ஒரு பக்கம் இந்த சிறப்புகளை பாருங்கள், மறுபக்கம் நமது அசட்டையை பாருங்கள். எவ்வளவு பெரிய கை சேதம்! இது வெறும் அரபாவுடைய நாளில் மட்டுமல்ல, ஆண்டு முழுவதிலும் எத்தனையோ நாட்கள், எத்தனையோ நிமிடங்கள், அவற்றில் அல்லாஹ் தஆலா தனது அடியார்களின் பக்கம் விசேஷமான கவனத்தை செலுத்துகின்றான்.
மேலும் கருணையும் அருளும் பொழிகின்றான். ஆனால் நாமோ மிக பெரும் மறதியிலும் அசட்டையிலும் இருந்து வருகிறோம். உலகம் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களுக்கும் நம்மிடம் நேரம் உள்ளது. ஆனால் மார்க்கத்திற்காக அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குவதற்காக நம்மிடம் நேரமில்லை. என்ன இது கை செய்ததற்குரிய விஷயம் அல்லவா? எனவே நாம் நமது வாழ்க்கை பற்றி அக்கறை கொள்வது நம் மீது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அரபாவுடைய நாளிலிருந்து இன்னொரு அமலையும் நாம் செய்தாக வேண்டும். அதற்கு தக்பீரே தஷ்ரிக் என்று கூறப்படும். தக்பீரே தஷ்ரிக்குடைய வாசகம் இதுவாகும்: அல்லாஹு அக்பர்,